மயிலாப்பூரில் உள்ள சப்தஸ்தான சிவஸ்தலங்கள் எனப்படும் 7 சிவாலயங்களில் இரண்டாவதாக வழிபட வேண்டியது. மயிலாப்பூரிலிருந்து திருவல்லிக்கேணி செல்லும் நடேசன் சாலையில் லாயிட்ஸ் ரோடு சந்திப்புக்கு அருகில் அமைந்துள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத தீர்த்தபாலீஸ்வரர் ஆலயமாகும். மற்ற 6 ஆலயங்கள் குறித்த வீடியோ நமது சேனலில் உள்ளது, அதனையும் பாருங்கள். மாசி மாதம் நடைபெறும் தீர்த்தவாரி விழாவின் பொழுது 7 சிவாலய உற்சவர்களும் கடலுக்கு எழுந்தருள்வர். அப்பொழுது இந்த தீர்த்தபாலீஸ்வரருக்கே முதல் தீர்த்த வைபவம் நடைபெறுகின்றது. இதனாலேயே இவரது பெயர் தீர்த்தபாலீஸ்வரர் என்றானது என்று கூறப்படுகின்றது. ஒரு காலத்தில் இந்த கோவிலுக்கும் கடலுக்கும் இடையில் 64 புனித குளங்கள் இருந்தனவாம். தற்பொழுது அவற்றில் ஒரு குளம் கூட கிடையாது என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு இவரது பெயர் தீர்த்தம் என்று பொருளிலேயே தீர்த்தபாலீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். இந்த ஈசன் நீருக்கு அதிபதியான சந்திரனின் ஸ்தலமாக இருப்பதால் இந்த இறைவனை திங்கள் கிழமைகளில் வணங்கி வர தண்ணீர் பஞ்சமே ஏற்படாது என்று கூறப்படுகின்றது. அகத்திய முனிவரின் தீராத நோயை இந்த ஈசன் தீர்த்ததால் இவருக்கு தீர்த்தபாலீஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது என்ற ஒரு கூற்றும் உண்டு. அகத்தியர் உயரம் குறைந்தவர் என்பதால் சிவபெருமான் தனது உயரத்தை குறைத்துக் கொண்டு அவர் பூஜைகள் செய்ய உதவினாராம். அதன் காரணமாகவே இத்தலத்து ஈசனும் அம்பாளும் 2 அடி உயரத்தில் மிகவும் சிறிய உருவமாக உள்ளனர். ஈசன் சற்றே இடப்புறம் சாய்ந்தபடி காட்சி தருகிறார். அகத்திய முனிவர் அல்லாமல் அத்திரி முனிவரும் இவ்வாலயத்தில் வழிபட்டுள்ளார். திருமண தோஷம், புத்திர தோஷம் மற்றும் அனைத்து தோஷங்களும் நீங்கவும் நோயற்ற வாழ்க்கை அமையவும் இங்கு வேண்டிக் கொண்டு பாயசம், பானகம் போன்ற உணவுகளை தீர்த்தபாலீஸ்வரருக்கு நைவேத்தியம் செய்து அங்கு வருபவர்களுக்கு கொடுப்பதால் நற்பலன்களை ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இவ்வாலயத்தில் மகா சிவராத்திரி அன்று மட்டும் சூரியனின் கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது படும். இதனை பக்தர்கள் சூரிய பகவான் இந்த சிவபெருமானை வணங்குவதாக கூறுகின்றனர். இங்குள்ள சிதம்பர விநாயகரை மாணவர்கள் வணங்கினால் கல்வியில் வெற்றி பெறலாம் என்று நம்பப்படுகின்றது. இவ்வாலயத்தின் ஸ்தல விருட்சம் வன்னி மரம் ஆகும். தற்பொழுது இவ்வாலயத்தில் கும்பாபிஷேக பணிகள் நடந்து வருவதால் அம்பாள் மற்றும் சிவன் அல்லாமல் மற்ற தெய்வங்கள் எல்லாம் தற்காலிகமாக மூடி வைக்கப்பட்டுள்ளனர். நீங்களும் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வாருங்கள். இது போன்ற ஆலயங்கள் பற்றிய விவரம் அறிய எங்கள் சேனலுடன் இணைந்திருங்கள்.